புதுச்சேரியில் தனியார் வங்கியில் ரூபாய் 21,000 கள்ள நோட்டுகளை செலுத்த முயன்ற வங்கதேச பெண் உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த உருவையாறு பகுதியைச் சேர்ந்த ஐயனார் என்பவர் மிஷன் வீதியில் உள்ள தனியார் வங்கியில் 30,000 பணத்தை பெங்களூரில் இருக்கும் நபர் கணக்கில் போட வந்தார். அதில் 21,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து வங்கி மேலாளர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். அப்போது அந்த கள்ள நோட்டு வங்கதேசத்தைச் சேர்ந்த பெண் ஜோதி என்பவர் மூலம் தனக்கு வந்ததாக ஐயனார் தெரிவித்தார். ஐயனார் வீட்டில் சோதனை நடத்திய போது மேலும் 15,000 கள்ள நோட்டுகள் சிக்கின. வங்கதேச பெண் ஜோதி பாஸ்போர்ட் இல்லாமல் இந்தியா வந்து புதுச்சேரியில் தங்கியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. ஐயனார் மற்றும் ஜோதி ஆகியோர் விபச்சாரத்தை தொழிலாக நடத்தி வந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து ஐயனார், அவரது மனைவி கலைவாணி, வங்கதேச பெண் ஜோதி ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மூவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர்.